உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். யார் லஞ்சம் வாங்குறது, எதுக்கெல்லாம் லஞ்சம் வாங்குறது அப்படின்னு எந்த ஒரு விவஸ்தையுமே இல்லாம லஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது இந்த ஆட்சியில. ஆனா இவர்கள் சொல்றாங்க பாத்தீங்கன்னா, நாங்க லஞ்சத்தை 100% ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அமைச்சர்கள். அதாவது சுய விளம்பரம் பண்ணிக்கிறாங்க. லஞ்சம் ஒழிஞ்சிருச்சு, லஞ்சம் ஒழிஞ்சிருச்சு, லஞ்சம் ஒழிஞ்சிருச்சுன்னு தம்பட்டம் அடிச்சுக்கிறாங்க. ஆனா லஞ்சம் ஒழியல. லஞ்சத்தை ஒழிக்க முடியுமா? ரெய்டு விட்டு ஒழிக்க முடியாதுங்க. அதுக்கு இந்த சிஸ்டத்தையே மாற்றணும். பாருங்க, ஒரு வாரிசு சான்றிதழுக்காக அந்த அலுவலர் கூட லஞ்சம் வாங்கல. அதுக்கு மனு எழுதி கொடுக்குற அந்த அம்மா, நான் வாங்கி தர்றேன், எனக்கு 7,800 ரூபாய் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்குது. டிஎன் மீடியா 24x7 அப்படிங்கிற ஒரு சேனல்ல அப்படியே எல்லாத்தையும் தெளிவா வாங்கியவர் கொடுத்தவர் எல்லாத்தையும் தெளிவா போட்டிருக்காங்க. அப்ப இவங்க நேற்று பாத்தீங்கன்னா பாலிமர் நியூஸ்ல வருது, அல்லல்ல குறையாத லஞ்ச பணம்னு சொல்லிட்டு, அதை இல்லாம இரவில் புகுந்த லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள் சொல்லிட்டு நியூஸ் வருது. லஞ்சத்தை நீங்க ஒழிக்கிறதுக்காக முயற்சி பண்றீங்க, ரைட், ஒத்துக்கிறோம். ஆனா அதுக்கான நடவடிக்கை சரியா எடுக்கிறீங்களா அப்படிங்கறத எங்க கேள்வி. ஒரு இடத்துல போய் லஞ்ச ஒழிப்பு அலுவலகத்துல சோதனை பண்றீங்க, 1,18 லட்சம் ரூபாய் லஞ்ச பணம் பிடிபடுது. கொடுத்தவர் யார், வாங்கியவர் யார்? வாங்குவதும் தவறு, கொடுத்ததும் தவறு. அப்ப கொடுத்தவரை நீங்க கை களவுமா பிடிச்சு, வாங்கியவரை கை களவுமா பிடிச்சிட்டீங்க, அதிகாரிய கையின் களவுமா பணத்தோட பிடிச்சிட்டீங்க, அவரை கைது பண்ணிட்டீங்க, சிறையில போட்டீங்களா? நிபந்தனையற்ற ஜாமீன் இல்லாத சிறையில 1 வருஷமாவது போட்டாதான் சார் கொஞ்சமாவது பயப்படுவாங்க. சரி, வாங்கினவர் மட்டும்தான் தவறா? கொடுத்தவர் அதே அதிகாரி கிட்ட நீங்க யார்கிட்ட லஞ்சம் வாங்கினீங்க, என்ன ரீசனுக்காக வாங்கினீங்க அப்படின்னு அந்த ஆபீஸ்ல 24 hours வச்சு விசாரிச்சு அந்த கொடுத்த நபரையும் வரவழைச்சு சேர்த்து 2 பேர்த்தையும், வாங்கியவர் கொடுத்தவர் 2 பேர்த்தையும் சேர்த்து உள்ள போடாம இந்த லஞ்சத்தை நீங்க ஒழிக்க முடியாது. என்னுடைய கருத்து என்னன்னா, நீங்க ரெய்டு விட்டு லஞ்சம் ஒழிக்க முடியாதுங்கிறத என்னுடைய கருத்து. ரெய்டு விட்டு நீங்க லஞ்சம் ஒழிக்கணும்னு ஒளிஞ்சிருந்தா இந்நேரம் லஞ்சம் ஒழிஞ்சு பல ஆண்டுகள் ஆயிருக்கும். ஏன்னா இதுவரைக்கும் திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி எல்லாருமே ரெய்டு விட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. லஞ்சம் ஒழிஞ்ச பாடில்லை. அப்ப ரெய்டு விட்டு லஞ்சம் ஒழிக்க முடியாது. ரெய்டு விடுவதோட ரீசன், லஞ்சம் சரியா வாங்கி சரியான பங்கு அமைச்சருக்கு போகணும். அது போகலன்னா தான் ரெய்டு. புரிந்து கொள்ளுங்கள் மக்களே. இந்த ஆட்சியாளர்கள், மாற்றம்னு சொல்லிட்டு வந்த இந்த ஆட்சியாளர்கள் எந்த அளவுக்கு ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் புரிந்து கொள்ளுங்கள் மக்களே.